செல்வி என்ற பெண்மணி தன் மகள் ரேகாவை கருணாநிதி கருணாநிதி என்ற பெயருடைய எம்எல்ஏவின் மகன் வீட்டுக்கு ஏஜென்ட் மூலியமாக வீட்டு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. காய்கறி கட் பண்ணுறதும் வேறு என்ன வேலையோ சொன்னாங்களே, பாத்திரங்கள் வருதா என்னன்னு தெரியல. இவ்வளோ தான் சிம்பிளான வேலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைடில் படிக்க வைக்கிறதா வேறு சொல்லியிருக்காங்க. நம்ம எம்எல்ஏவோட மருமகள் வந்து 2 லட்சம் உனக்காக கட்டியிருக்கேன்னு சொன்னாங்களாம். இது வரைக்கும் எங்கேயும் அனுப்பல. ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணது இல்லையா, எங்கேயும் அனுப்புனது இல்லையா. அந்த பொண்ணை வந்த 2ஆம் நாள்லேருந்து அந்த சொன்னதை எதுக்காக சொல்லி வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்களோ அதை தாண்டி மொத்தமாக நீ தான் 3 வேலைக்கு சமைக்கணும் அது இதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா விதவிதமாக. என்னமோ அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வச்சு சூடு வச்சுருக்காங்க அங்குது, குழம்பு கரண்டி வச்சு அடிச்சிருக்காங்க அங்குது, விதவிதமாக ரத்தம் வர்ற மாதிரியே அடிக்கிறது, விளக்கு மாற்ற வச்சு அடிச்சிருக்காங்க, செருப்பு வச்சு அடிச்சிருக்காங்க. வீட்டு வேலைக்கு வர்ற இன்னொரு பொண்ணு வீட்டு வேலைக்கு வந்துட்டு போகுது, அந்த பொண்ணை வச்சு அடிக்க வச்சுருக்காங்க. ஒரு தடவை அவங்க வீட்டுக்காரை வச்சு அடிக்க வச்சுருக்காங்க. அதாவது எம்எல்ஏவோட மகனே அடிச்சிருக்காரு. காரணமே இல்லாமல் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஒன்று என் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் அவங்க அடிக்கிறாங்க. அதாவது சொன்ன மாதிரியே இல்லை, வேலை வந்து கொஞ்சமாக தரதா சொல்லி வேலை அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு 7 மாதம் வேலை பார்த்துருக்கேன், சம்பள பணம் எதுவும் கொடுத்ததில்ல. உனக்காக நான் 2 லட்ச ரூபா கட்டியிருக்கேன்றாங்க. அதுக்காக என்னை அவர் எங்கேயும் அனுப்பவும் இல்லை, படிக்கிறக்காண்டி அனுப்பவும் இல்லை. எனக்கு எந்த வித ஆதாயமும் இல்லாமல் நான் வெறுமனே அடி வாங்கிக்கிட்டே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு இந்த சின்ன பெண் குழந்தைங்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை, எப்பயுமே பாதுகாப்பு இல்லை. இப்போ இல்லை, எந்த காலத்துலையுமே பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது சொல்லாமல் விட்டுருங்க, அதுங்க என்ன கஷ்டப்படுதுங்கன்றது பாலியல் ரீதியான துன்பத்தில் தான் சொல்கிறேன் மெயினாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை வீட்டோட தங்கி வேலை பார்க்க தயவுசெய்து எந்த தாய்மார்களும் அனுப்பக்கூடாது. நம்ம கல்யாணத்துலேருந்தே நம்ம ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம எவ்வளோ ஏழ்மையில் வேணால் இருந்துக்கிறோம், நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும். குழந்தைகள் பெற்றுக்கிறோம், அந்த குழந்தைங்களை இப்படி வளர்க்கணும், இப்படி கொண்டு போகணுன்னு ஒரு ஐடியாலஜி வச்சுக்கணும். சும்மா காமாசமானு நம்ம போகக்கூடாது. பெரிய பணக்காரங்கன்னா அவங்க நல்லா பார்த்துக்குறாங்கன்ற அந்த போலியான நம்பிக்கையை வளர்த்துக்கவே கூடாது. கண்டிப்பாக எல்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்க அவங்க மனசை பொறுத்து தான். அதெல்லாம் செய்யணும்னு நினச்சா தான் செய்வாங்க, இல்லாட்டி செய்ய மாட்டாங்க. எல்லாருமே மனுஷங்க தான். அந்த பணம் வந்து அவங்க குணங்களை நிர்ணயிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் தயவுசெய்து எந்த தாய்மார்களும் வீட்டோட தங்கி வேலை பார்க்க அனுப்பாதீங்க. நீங்கள் வீட்டு வேலைக்கு அனுப்புறதே தப்பு. அதாவது போயிட்டு வந்துடும், நம்ம பிள்ளை காலையில் போகும், இல்லை ஏதோ ஒரு டயத்தில் போகும், போயிட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடும். அங்கே அதுக்கு எதனா பிரச்சனைனாலும் நமக்கு உடனே தெரிஞ்சிடும். அது அடுத்து நம்ம அனுப்ப மாட்டோம், நின்றோம். அவங்கள தட்டி கேட்க முடியும், எதுனா பண்ண முடியும். இந்த மாதிரி எங்கேயோ தங்கி இருக்கிற பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு எல்லாத்தையெல்லாம் சொல்லலைன்னு எனக்கு தோணுது. பாலியல் ரீதியாகவும் அதுக்கு ஏதாவது சங்கடம் நடக்கும், இல்லை தெரியாமலே கூட நடந்திருக்கலாம். சிசிடிவி கேமரா அந்த வீடுகளில் இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு வேறு மாதிரியான என்ன சொல்கிறது, அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணை ஏதாவது ஒரு வகையில் பார்க்குறதோ ஏதோ ஒன்று கூட நடந்திருக்கலாம். நமக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்ட்டு. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். கற்பனை பண்ண முடியாது. ஆனாலும் இதுவும் நடந்திருக்கலாம். இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்குன்னா அந்த பொண்ணுக்கு வேறு மாதிரி அதுக்கே தெரியாத கொடுமைகளும் நடந்திருக்கலாம். அது கூட்டு சேர்ந்து நடந்திருக்கலாம். அவங்களோட மகன் மருமகள் 2 பேருமே கூட்டு சேர்ந்து அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கலாம். இந்த காலத்தில் பெண்களெல்லாம் நம்ப முடியல. பெண்ணு தான் பெண்ணுக்கு எதிரியாக இருக்கா. அதாவது ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமைப்படுத்தப்படுறதுக்கு இன்னொரு பெண்ணே எதிரியாக இருக்கா. இங்கே கூட என்னமோ ஒரு ஊர் பாத்தினூர் பக்கமாக ஏதோ பரமக்குடி, அந்த ஏதோ ஒரு ஊர் பாத்தினூர் பரமக்குடிக்கு இடையில ஒரு சின்ன குழந்தைய இன்னொருத்தவங்க வீட்டு குழந்தைய ஒரு 2 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு வயசான எம்எல்ஏவா யாரோ போல் அவருக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. உனக்கு காசு கிடைக்கும், உனக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதெல்லாம் வெளியில் வந்துடுச்சு ஒரு கட்டத்தில். அந்த மாதிரி என்னென்ன அசிங்கமாக வந்து பெண்கள் தான் பண்ணுறாங்க மெயினாக. யார் வீட்டு குழந்தையும் என்ன வேணால் பண்ணுறது, இல்லை வீட்டு குழந்தைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதாவது பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸு. இந்த மாதிரி ஒரு மாதிரி தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும், தன்னை மட்டும் பார்த்துக்கணும்னு இந்த சுயநலம் வந்து என்ன வேணால் பண்ண வைக்கிது. இப்போ இவங்க வந்து அவ்வளோ பெரிய இடத்துல போய் நம்ம பிள்ளை வேலை பார்த்தா இந்த 16,000 சம்பளமும் வாங்கிக்கிறது, படிக்கவும் செஞ்சுக்கிறது, நல்ல பின்ன ஒரு கல்யாணம்னா எதாவது பண்ணுவாங்க. இந்த மாதிரி எண்ணம் யாரும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு எதுங்க பண்ணணும். இந்த மாதிரி சிந்தனை தான் கொண்டு போய் பெரிய இடத்துல சேர்க்குது. இதே வீட்டு வேலைக்கு தான் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சா கூட உங்கள் வீட்டு அருகில் யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏதோ அந்த நேரத்துக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி தான் டார்க் சைக்காலஜின்னு ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு பிடிப்பட்டுச்சு. வீட்டுக்கு இருக்குது, அதாவது இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க டார்க் சைக்காலஜியை பயன்படுத்துகிறவங்க. ஏதோ அதாவது வீட்டுக்குன்னா நம்ம வீட்டில் உள்ள மனுஷங்களை, கணவரோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரியான மனநிலை இருந்து யாரையா கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்றது. அவங்கள நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அந்த டாக்டர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது கூட அந்த டார்க் சைக்காலஜியில் தான் சேரும். இவங்களுக்கு யாரையாவது டார்ச்சர் கொடுக்கணுன்ற அந்த மனநிலை, அதுதான் இதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சமர்ப்பணம் வேறு ஆகும் வந்துச்சு, அந்த சீனை எடுத்து வேறு பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கும் அதே தான், யாரையாவது வக்கரமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கணுன்ற ஒரு இது. அந்த டார்க் சைக்காலஜிலே நிறையா வெர்ஷன் இருக்கும் போல். அதில் ஒன்று, ஏன்னா தப்பாக யோசிக்கணும் முடிவு பண்ணிட்டா அது என்ன வேணால் அதுக்கு எல்லையே கிடையாதுல்ல. விதவிதமாக யோசிக்கலாம். அக்கறம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா விதவிதமாக யோசிக்கலாம். இவங்க அம்மாவும் ஒரு குற்றவாளி தான்.
தன்னோட பொண்ணை வந்து படிப்புக்காகன்னு சொல்லி நம்ம கண்ணில் மண்ணை தூவக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புக்காக சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கல்யாண பணம் +2 முடித்தவங்க இல்லை டிகிரி முடித்தவங்களுக்குலாம் கல்யாண பணம் கவர்மெண்ட்டில் கொடுத்துக்கிட்டாங்க. 2 இதுவும் 10th படிச்சிருக்கணும் இல்லாட்டி டிகிரி படிச்சிருக்கன்ற மாதிரி 5 லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதாவது எல்லா இதுவும் முடிச்சு அது என்ன சொல்ல வெரிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு பணம் வாங்குறது அந்த அந்த எல்லைக்கிட்ட நிற்கிறாங்க. 5 லட்சம் திருமணமாக அந்த பெண்களுக்கு வந்து கல்யாண பணம் கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்க. கேட்டால் நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், அதுக்கு பதிலாக பிள்ளைங்களை வந்து ஃப்ரீயாக படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு தான் வீட்டு வேலைக்கு சேர்த்துருக்காங்கன்றாங்க. ரொம்ப முரணாக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் கேட்டதில் கல்யாண பணத்தை கொடுக்காம அதுக்கு பதிலாக அதுங்களுக்கு காலேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றுமே புரியல. இப்போ கல்யாண பணம் கிடையாது, உயர்கல்வியும் கிடையாதுன்னா அப்போ என்ன ஐடியாவில் இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு? பெண்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இதை தான் பெரியார் சொல்லிக்கிட்டு இருந்தாரா? இதுதான் பெண்களுக்கான நீதியான்னு நான் கேட்குறேன். என்ன தான் படிப்புன்னு 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இவங்ககிட்ட ஒரு பேராசை இருக்குங்க. அந்த தப்பு பண்ணவங்களோட அவங்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை வேணும். இந்த சம்மந்தப்பட்ட விக்டிமில் இருக்காங்களா அம்மாவை பொண்ணு, இதில் பொண்ணை கூட விட்டுருங்க, பாவம். அது யார் வயிற்றில் பிறக்கிறோமோ அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சே தரணுன்ற மாதிரி அந்த அம்மா கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா. பேராசை தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்கு. யாராவது செய்வாங்களா? ஒரு நிமிஷம் யோசிக்கணும். வீட்டு வேலைக்கு அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த பொண்ணோட உடம்புக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வீட்டு வேலைக்கு நான் அனுப்புகிறப்ப அந்த பிள்ளைய எப்படி படிக்க வைப்பாங்க? அந்த மாதிரி அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது. இல்லை சிலர் வந்து ரொம்ப காலமாக பழகி இருந்தால் பரவாயில்ல, அவங்க ஏதோ அவங்களோட குணம் நமக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தவங்க படிக்க வைக்காம எப்படி நம்ம நம்பி அனுப்புங்க? அதனால் முதல் குற்றவாளி இந்த பெண்ணோட அம்மா தான். பேராசையோடு அவங்க அந்த பிள்ளையை அனுப்பியிருக்காங்க. 16,000 மாத சம்பளமும் வரும். மாத சம்பளம் 16,000 வரணும்னா ஆஃபீஸ் போய் வேலை பார்த்தா தாங்க கிடைக்கும். ஒரு நாள் பகல் பொழுது முழுக்க வேலை பார்த்தா தான் 16,000 வாங்க முடியும். சரிங்களா? அதனால் வீட்டு வேலைக்கெல்லாம் 16,000 கொடுப்பாங்கன்றது சந்தேகத்துக்குரியதான். அப்போ கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா முதல் குற்றவாளி என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க இந்த கொடுமைப்படுத்திருக்காங்களா அதுக்கு ஏறி தண்டனை கிடைக்கணும். இப்போ சுற்றி பார்த்தா அவங்களும் கிட்டத்தட்ட 2 பேரும் கேஸ்ட் இதில் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு தோணுது. இவங்களும் எஸ்சியாக இருப்பாங்க. இந்த எம்எல்ஏன்னு சொல்கிறாங்களா அவரோட கேஸ்ட் என்னன்னு சரியாக தெரில. ஆனால் கிறிஸ்தவ பேர்களாக இருக்குது. அது கொஞ்சம் டவுட்டை கொடுக்குது. அதனால தான் அந்த பிரச்சனை அப்படியே அவங்க போய் கிடக்கா என்னன்னு தெரியலை. அவங்க கொடூரமாக அடிச்சிருக்காங்க, அதுக்குரிய தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த அம்மாவும் ஒரு இதுதான், இந்த அம்மாவும் ஒரு குற்றவாளி தான். அந்த பெண்ணோட அம்மா பேர் செல்வி, பெண் பேர் ரேகா போல். செல்வியும் ஒரு குற்றவாளி. அவங்களோட பேராசை தான் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் அரசாங்கம் பதில் சொன்னோம். பெண்களுக்கு வந்து கல்யாண படத்தை நிப்பாட்டிட்டீங்க, அதுக்கு பதிலாக பெண்களுக்கு படிப்பை இலவசமாக கொடுக்க போகிறேங்க. நீங்கள் அதையும் கொடுக்காம அந்த பிள்ளை நான் படிப்புக்காண்டி தான் போய் வேலைக்கே சேர்ந்தேன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? பெண்களை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் உங்களோட திட்டமாக.